அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன தெரியுமா? காதலில் கில்லாடியாக இருக்கும் பிறந்த தேதிகள் எது? நல்லா இருக்குல்ல? இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். யுத்தத்தில் கூட ஒருவன் எளிதாக வெற்றி பெற்று விடலாம். ஆனால் காதலில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. பலருக்கும் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையே தான் நேசித்தவர் இதயத்தில் இடம் பிடிப்பது தான். சிலருக்கு பள்ளி பருவத்திலேயே காதல் அரும்பும், கல்லூரி காலத்தில் மொட்டாகும், வேலைக்கு சென்றவுடன் திருமணத்தில் முடியும். ஆனால் பலருக்கு காதல் செடி முளையிலே கருகி விடுகிறது. ஏன் இந்த வித்தியாசம்? எண் கணித சாஸ்திரப்படி நீங்கள் பிறந்த தேதியே உங்கள் காதலின் வெற்றியையும் தீர்மானிக்கிறது என்கிறார்கள் நிபுணர்கள். அப்படி என்றால் காதலில் கில்லாடியாக இருக்கும் அந்த தேதிகள் எவை? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். முதலில் நாம் பார்க்க போவது நிஜமான காதல் மலர்களை. நீங்கள் 6, 15 அல்லது 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவரா? அப்படி என்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்தான். எண் கணிதப்படி 6ஆம் எண்ணிற்கு அதிபதி சுக்கிரன். அழகு, கலை மற்றும் காதலுக்கு அதிபதியான சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே வசீகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் கொண்டிருப்பீர்கள். ஒருவரை எப்படி காதலிக்க வேண்டும், அன்பால் எப்படி கட்டி போட வேண்டும் என்ற வித்தை உங்களுக்கு அத்தனை அற்புதம். இவர்களுக்கு காதலுக்கு எண்காடே கிடையாது. பெரும்பாலும் இவர்களது காதல் திருமணத்தில் முடிந்து மிக சிறந்த இல்லற வாழ்வும் அமையும். அடுத்ததாக உணர்வுகளுக்கு முக்கியம் தரும் காதலர்கள். 2, 11, 20 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள். கற்பனை திறனும் மென்மையான குணமும் இவர்களின் பிளஸ் பாயிண்ட். தங்கள் துணையை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொள்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. இவர்களின் வாய் பேசும் வார்த்தைகளை விட கண்கள் பேசும் மொழியே இணையை எளிதில் கவர்ந்து விடலாம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகம் என்பதால் இவர்களது காதலில் விரிசல் வருவது மிக மிக கடினம். இவர்களது காதல் பயணம் வெற்றிகரமாக கரையேற அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போது நாம் பார்க்க போவது எதற்கும் அஞ்சாத தைரியமான காதலர்களை. 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டவர்கள். தான் விரும்பியவரை அடைவதற்காக எதையும் செய்யும் போராட்ட குணம் இவர்களிடம் இருக்கும். இவர்களது காதல் மிகவும் தீவிரமாகவும் அதே சமயம் நேர்மையாகவும் இருக்கும். என் காதலை சொல்ல நான் ஏன் பயப்பட வேண்டும் என்கிற இவர்களது துணிச்சலான அணுகுமுறையே இவர்களது காதலை கல்யாண மேடை வரை கொண்டு செல்லும். சரி, மற்ற எண்களின் நிலை என்ன? பார்க்கலாம். 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சூரியனின் ஆதிக்கம் கொண்டவர்கள். இவர்கள் காதலில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்த நினைத்தாலும் கஷ்ட காலங்களில் தன் துணையை தாங்கி பிடிக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள். அதேபோல் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் புதனின் ஆதிக்கம் கொண்டவர்கள். இவர்களது மிகப்பெரிய ஆயுதமே இவர்களின் பேச்சுதான். சாமர்த்தியமான பேச்சால் எப்பேற்பட்டவரையும் கவர்ந்து விடுவார்கள். இவர்களுடன் பழகினால் போர் அடிக்கவே அடிக்காது. எப்போதும் உற்சாகம்தான். நண்பர்களே, இவை அனைத்தும் எண் கணித சாஸ்திரம் சொல்லும் பொதுவான தகவல்கள் மட்டுமே. ஆனால் ஒரு காதலின் வெற்றி என்பது எண்களை தாண்டி 2 நபர்களுக்கிடையே இருக்கும் பரஸ்பர அன்பு, மரியாதை மற்றும் புரிதலில்தான் இருக்கிறது. உங்கள் பிறந்த தேதி எது? உங்கள் காதல் அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. மிக்க நன்றி.